பொம்மைகளின் டாக்டர். இத முடிச்சிட்டேன். லீனா, என்ன விஷயம்? இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்க. இந்த மாசம் புது பொம்மை வாங்கி தரேன்னு எனக்கு சத்தியம் பண்ணிருக்கீங்க. நான் எப்ப சத்தியம் பண்ணமா? நீங்க பண்ணீங்க. எனக்கு கூட புது டாகி பொம்மை வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல. எதுக்கு மறுபடியும் பொம்மை வாங்கணும்னு சொல்ற? ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய இருக்கு. ஆனா நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கனே. என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க. அப்பா வாங்கி தரேன்னு சொன்னாருமா? இல்ல, உங்க அப்பா என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாரு. எனக்கு ஒரு பொம்மை கூட வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. லீனா, எல்லாம் உன்னோட தப்புதான். நான் என்ன தப்பு பண்ணேன்? அம்மா என்கிட்ட நிறைய பொம்மை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உண்மைதான். அதுல என்ன சந்தேகம் உனக்கு? எனக்கு இப்பவே நாய் பொம்மை வேணும் ஜீபம் பாய். உன்கிட்ட நாய் பொம்மை ஏற்கனவே இருக்கு. அது ஒரு காது இல்லாம அசிங்கமா இருக்கு. ஆமா, அதுக்கு காரணம் நீதான். அதோட காது புடிச்சு நீதானே எப்பவும் விளையாடிட்டு இருப்ப. இது என்னோட பொம்மை. அதோட எப்படி விளையாடணும்னு நீ சொல்லி தர வேண்டாம். இப்படியே பண்ணிட்டு இருந்தீனா எல்லா பொம்மையும் உடைஞ்சிரும். அப்புறம் புதுசும் வாங்கி தர மாட்டாங்க. வாய மூடிட்டு வெளியில போடா. திமிரு ஜாஸ்தி. இவளுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும். ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் எங்க போதுங்க? இனிமே நான் தான் உங்க எல்லாருக்கும் டாக்டர். உள்ள என்ன நடக்குது? நீதான் காப்பாத்தணும். அவங்கள மோசமா நடத்துறா. அது என்ன பத்தியா சொல்லுங்க? ஜீபம் பாய் ஒரு டாக்டரா? உங்களுக்கு இவ்வளவு அடிபட்டிருக்கே, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? வேற யாரு? அந்த லீனா பொண்ணுதான். அவதான் எங்களை இப்படி எல்லாம் பண்ணிட்டா. என்னது? என்னோட பொம்மையில பேசுது? விளையாடுற வரைக்கும் விளையாடுறா, அப்படி எங்க எல்லாரையும் தூக்கி போட்டுடுறா. ஏய், நான் இதெல்லாம் வேணும்னே செய்யல. டாகியோட காதையும் பிச்சுட்டா. அத பத்தி அவ கவலைப்படல. அவளாலதான் என் காது போச்சு. இருந்தாலே என் கூட விளையாட மாட்டேங்கிறா. என்னால நம்பவே முடியல. இவ்வளவு கொடுமைக்காரியா அவ? நீதான் எங்களை காப்பாத்தணும். அவ பண்ற தொல்லையே எங்களால தாங்க முடியல. எங்களுக்கு அவள கொஞ்சம் கூட பிடிக்கல. நாங்க எல்லாரும் இங்க இருந்து பேசாம ஓடிடலாம்னு நினைக்கிறோம். அவ பண்றதால எங்களால தாங்கவே முடியல. உன்னை நம்பிதான் இருக்கோம். நீதான் எங்களை காப்பாத்தணும். அவ்வளவு மோசமாவா நடந்துகிட்டு? கவலைப்படாதீங்க, என்னால உங்களுக்கு முடிஞ்ச உதவியை செய்யறேன். ரொம்ப நன்றி டாக்டர். உனக்கு என்னாச்சு சொல்லு. என் பாக்கெட்டை எப்படி கிழிச்சு வச்சிருக்கா பாருங்க. அது உள்ள நான் எதையும் போட முடியல. அதான் நான் இருக்கேன்ல, நான் உன்னை சரி பண்ணிடுறேன். இப்ப எப்படி இருக்கு? முன்ன விட பிரமாதமா இருக்கு. அடுத்தது. அவ என்னோட வாளை அறுத்துட்டாளா, அதனால என்னால குதிக்கவே முடியல. கைய வேற உடைச்சு விட்டுட்டா. எப்படி வலிக்குது தெரியுமா? நான் என்ன அவ்வளவு கொடுமையாவா நடந்துகிட்டேன்? கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம நடந்திருக்கா. நான் உன்னை சரி பண்றேன். இது எப்படி இருக்கு? இப்ப என்னால குதிக்க முடியுது. ரொம்ப நன்றி டாக்டர். பரவாயில்ல, இருக்கட்டும். ஓகே டாகி, அடுத்தது நீ சொல்லு. டாக்டர், நான் என் காதை இழந்துட்டேன். அவ தான் பிச்சி எறிஞ்சிட்டா. மனுஷியா அவ? தெரியும். உன் பிஞ்சு போன காது எங்க? கங்காரோட பாக்கெட்ல தான் போட்டிருந்தேன். அதையும் அவ கிழிச்சிட்டா. நான் அப்படியே பண்ணேன். ஓ அப்படியா? அப்படின்னா நான் வேற ஏதாவது வச்சுதான் தைக்கணும். அவனுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் டாக்டர். நான் இப்ப என்ன பண்றது? ஹேய், எனக்கு ஒரு யோசனை தோணுது. யாரோ வெளியே நிக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ, லீனா வந்துட்டா. லீனா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வெளியே கர்டனுக்கு பின்னாடி நின்னு நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்றதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எங்களை உனக்கு பிடிக்காம போனாலும் பரவாயில்ல, அதனாலதான் நாங்க அப்படி எல்லாம் சொன்னோம். சரி சரி, எனக்கு எல்லாம் தெரியும். நான் உங்க எல்லாரையும் இம்சை பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. சொல்றதெல்லாம் சொல்லிடுவேன். ஆனா எங்களை எப்படி பண்ணிட்ட பாரு. ஆமா, உன்னை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அடுத்தது நீ எங்களுக்கு என்ன பண்ணுவியோ? இல்ல, என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. ஆனா நாங்க யாரும் உன்னை நம்ப மாட்டோம். இருங்க, அவ சொல்றது கேப்போம். என்னோட ஹேண்ட்கர்ச்சீஃப் வச்சு டாகிக்கு நான் ஒரு காது கொடுக்க போறேன். இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. என்ன பண்ண போற? ஒரு நிமிஷம் இரு. பூ போட்ட ஹேண்ட்கர்ச்சீஃப் ஓகேவா? உனக்கு தைக்க தெரியுமா? எனக்கு தைக்க தெரியும். ஆனா நான் கிட்ட வந்த டாகி ஓடிடுமா? பரவாயில்ல, வா. எனக்கு இது பிடிச்சிருக்குப்பா. இதுல பூ இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லீனா, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. மங்கி, கங்காரு, நீங்க என்ன வெறுத்துட்டீங்களா? இந்த மாதிரி பண்ணா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் செஞ்சதுல தப்புதான். என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே உங்கள மாதிரி பொம்மைங்களை நான் பத்திரமா பாத்துக்குவேன். சத்தியமா சொல்றேன். எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இப்ப சரின்னு சொல்லிட்டு அப்புறம் பிச்சு புடுங்குவேன்.
எங்களை எதுவும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. என்ன நம்புங்க, நான் தான் சத்தியம் பண்ணி சொல்றேன்ல. நீங்க அவ சொல்றத நம்பலாம். இனிமே அவ அப்படிலாம் பண்ண மாட்டா. டாக்டரே சொல்லிட்டாருன்னா அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். நிஜமாவா? ஆனா நீ எங்க யாரையும் அடிக்க கூடாது, புரியுதா? நான் தான் அடிக்க மாட்டேன்னு சொல்றேன்ல. இந்த தொப்பி நான் சின்ன வயசுல வாங்கினது. இது போட்டுக்கோ, உனக்கு அழகா இருக்கும். ம்?